சாய் பல்லவியோட தங்கச்சி சங்கீத் வீடியோவில் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே வீடியோவில் இதே மாதிரி நிறைய பேப்பர் கிரெயின்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா? ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்தில் இந்த மாதிரி பேப்பர் கிரெயின்ஸ் டெக்கரேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி ஜாப்பனீஸோட பெரிய பிலீஃபே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் கதை போமா வித் மெர்சி. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பேப்பரை நம்ம குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி அழகான உருவங்களை நம்மளால் செய்ய முடியும். இந்த ஆர்ட் ஃபார்முக்கு பேர் தான் ஒரிகமி. இது ஜாப்பனீஸ் ஆர்ட் ஃபார்ம். ஜாப்பனீஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேப்பர் ஒரிகமி செய்யறது அவங்களோட வழக்கமாக இருந்துச்சு. இப்போ பேப்பர் ஒரிகமியில் எவ்வளவோ ஷேப்ஸ் அவங்க செஞ்சாலும் இந்த பேப்பர் கிரேனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் கிரேன் அமைதி, நீண்ட ஆயில், வெல்த் இதுக்கான அடையாளமாக இதை கருதுறாங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் நான் யாருக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் நியூ மாம்ஸ்க்கு. இப்போது நம்ம வீட்டில் பிறந்த குழந்தை என்ன பண்ணுவோம், படுக்க வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுவோம். குழந்தை பார்த்து கை காலெலாம் ஆட்டுவாங்க, இதை அசையும் போது இந்த கலர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் வாங்கி ஹேங்கிங்ஸை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் கிரெயின் மொபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம செஞ்சு மாட்டும்போது நம்மளே செஞ்சு நம்ம குழந்தைக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருக்கும். ப்ளஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி ஒரிகமியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் காம் ஆகும். நம்ம குழந்தைக்காக இந்த விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையும் இதை என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்டும் கொடுக்குற மாதிரி இது இருக்கும். ஓகே, இந்த ஒரிகமி பேப்பர் கிரெயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.